மகனே, நிறைய பணம் பார்க்க வேண்டும், விரைவாக வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றால் நேரம் காலம் பார்க்காமல் உனக்காக உழைக்க வேண்டும். திட்டமிட்டு உழைக்கின்ற யாரும் தோற்றுவிட மாட்டார்கள். மகத தேசத்தை நந்த வம்சம் ஆண்டபோது சந்திரகுப்த மௌரியன் நந்தனிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற சாணக்கியருடன் சேர்ந்து போர் தொடுத்தான். போரில் தோற்றுப்போய் இருவரும் தப்பி ஓடினார்கள். இரவு நெருங்கியது. இருவரும் எல்லை ஓர கிராமம் ஒன்றில் மாறுவேடத்தில் நடந்தார்கள். பசி ஏற்பட்டது. அருகிலிருந்து ஒரு குடிசை வாசலில் நின்றார்கள். அப்போது குழந்தைக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருந்த தாய், முட்டாளான சந்திரகுப்தன் போல சாப்பிடுகிறாயே என குழந்தையை திட்டினாள். இதை கேட்டு சந்திரகுப்தன் திடுக்கிட்டான். சற்று நேரம் கழித்து கதவை தட்டி அந்த தாயிடம் தங்களை வெளிப்படுத்தாமல், அம்மா, குழந்தையை திட்டும்போது சந்திரகுப்தனை முட்டாள் என கூறுகின்றீர்களே, குழந்தை என்ன செய்தது, சந்திரகுப்தன் என்ன செய்தான் என கேட்டார்கள். இந்த குழந்தை சாப்பாட்டை ஒரு ஓரத்திலிருந்து சாப்பிடாமல் தட்டின் மையத்தில் கையை விட்டு அள்ளி சாப்பிட பார்க்கிறது. இதனால் சாப்பாடு வீணாகி சாப்பிட்ட திருப்தியும் இல்லாமல் போகிறது. சந்திரகுப்த மௌரியன் நாட்டின் எல்லையிலிருந்து போர் தொடுத்து நாட்டை பிடித்து கொண்டு வராமல் நேராக பாதுகாப்பு மிக்க தலைநகர் மீது போர் தொடுத்து வீணாகி போனான் என்றாள். மகனே, உடனே பெரிய இடத்திற்கு போக வேண்டும் என நினைக்காமல் ஒரு ஓரத்திலிருந்து நம் சேவையை துவங்கி அதை விரிவுபடுத்தி கொண்டே வர வேண்டும். இதை செய்து பாருங்கள். பாபா நிச்சயம் நமக்கு துணையாக இருந்து பாதுகாப்பார். ஓம் சாய்ராம்.